நம்ம லாஸ்டோட வீடியோ பார்த்துருப்பீங்கன்னா லாஸ்ட் ட்ராவல் வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ ஒட்டகத்துலேருந்து கொடைக்கானலுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் ரூட்ல ஒரு BS3 பஸ்ஸில் நம்ம ட்ராவல் பண்ணியிருக்கோம். ஸோ இன்னைக்கு எங்கேருந்து எங்கே ட்ராவல் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சியில் இருந்துதாங்க. ஸோ இன்னைக்கு பொள்ளாச்சி தான் ட்ராவல் பண்ண போகிறோம். பொள்ளாச்சின்னு சில இடத்துல தெரிஞ்சிருக்கும் எங்கே போகிறோம் அப்படின்ட்டு. ஸோ வால்பாறை கிடையாது, இன்னைக்கு நம்ம TNSTCயோட ஸ்மால் பஸ்ஸில் ட்ராவல் பண்ண போகிறோங்க. TNSTC ஒரு ஸ்மால் பஸ் பொள்ளாச்சி டிப்போலேருந்து ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க, பொள்ளாச்சி டு காடம்பரை வரைக்கும். ஸோ இன்னைக்கு நம்ம அந்த வண்டியில் தான் ட்ராவல் பண்ண போகிறோங்க. வாங்க வண்டி வந்தோடனே இன்டீரியர் எக்ஸ்டீரியர் பார்த்துட்டு நம்ம ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணலாங்க. நம்ம வண்டி பொள்ளாச்சியில் எடுத்துக்கிற ரூட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி ரயில்வே ஸ்டேஷன், அப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கலங்குறிச்சி, கோட்டூர், ஆலயா டேமு, அட்டைக்கத்தி, காடம்பரை செக் போஸ்ட், அப்புறம் மாவடை பிரிவு, அப்புறம் பார்த்தீங்கன்னா காடம்பரை, அதுக்கப்புறம் காடம்பரை டேம் வரைக்கும் போவாங்க. இந்த சிங்கிள் பார்த்தீங்கன்னா வண்டி பொள்ளாச்சியில் ஆரம்பித்து காடம்பரை டேம் வரைக்குமே போவாங்க. காலையில் சிங்கிள் காடம்பரை வரைக்கும் தான் போகும். அதனால நம்ம இந்த சிங்கிளை ட்ரை பண்ணுறோம். ஸோ 2 மணிக்கு வந்தீங்க அப்படின்னா இந்த வண்டியில் காடம்பரை டேம் வரைக்குமே ட்ராவல் பண்ணிட்டு வரலாங்க. டைம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா டைம் பண்ணுங்க. ஸோ நம்ம ட்ராவல் பொள்ளாச்சி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. வாங்க நம்மளுக்கு பொள்ளாச்சியிலிருந்து காடம்பரை டேம் வரைக்கும் ஒரு ஆளுக்கு 50 ரூபா சார்ஜ் ஆகுதுங்க. ஸோ நம்ம TNSTC ஸ்மால் பஸ்ல இப்போ நம்ம பார்த்த இந்த 4 கார்னர் ஸ்ட்ரைட்டாக போனாலே நம்ம ஆலயா டேம் ரீச் பண்ணிடலாங்க. ஆனால் நம்ம வண்டி கோட்டூரை கனெக்ட் பண்ணுறதுக்கு இந்த ரைட்டில் போய் கோட்டூர் போயிட்டு அப்புறம் ஆலயா ரோட்டில் வந்து ஜாயின் பண்ணுவாங்க.
கரெக்டாக நம்ம சிங்கத்தில், அதாவது பொள்ளாச்சி சிங்கங்க, நம்ம சிங்கம் 4 கார்னரில் ரைட் எடுத்து மறுபடியும் அங்கலங்குறிச்சியில் வந்து ஜாயிண்ட் ஆகி நம்ம ஆலய ரோட்டை பிடிச்சி ட்ராவல் பண்ணுறோம். ஸோ கைஸ், நம்ம இப்போ பார்க்கறதாங்க வால்பாறையோட ஹில்ஸ் ஸ்டேஷனோட செக் போஸ்ட்டுங்க. ஸோ இங்கேருந்து தான் நமக்கு மலைப்பாதைங்கிறது ஆரம்பிச்சுங்க. வாங்க நம்ம ட்ராவலை ஹில்ஸில் பார்க்கணும், ஹில்ஸை என்ஜாய் பண்ணாங்க. ஆலய அணையோட மொத்த வியூவுங்க. ஸோ கொஞ்சமாக தான் தெரியுது, ஆனால் ரொம்ப சூப்பராகவே இருக்குது. ஸோ காய்ஸ், நம்ம இந்த ரோட்டை பார்த்தீங்கன்னா நம்ம மன்னார்காடு வால்பாறை பிஎஸ் ரோட்
வந்து நம்ம நைட் வியூவாக கவர் பண்ணியிருக்கோம். ஆனால் இப்போ நம்ம ஈவினிங் வந்து எதிர்பார்க்கலாம் வெயில் ரொம்ப அதிகமாக அடிக்குதுங்க. இதுவே மார்னிங் வியூஸ் மாதிரி இருக்குது. மணி 18 மணி கரெக்டாக 3:30ங்க. அந்த 3:30க்கு பார்த்தீங்கன்னா நல்ல வெயில் தான் வீட்டில். வாங்க நம்ம ட்ராவலிங்கு கண்டினியூ பண்ணலாம். உள்ளே போகும்போது எப்படி இருக்குது எனக்கு தெரியாது. ட்ராவல் பண்ணலாம் தெரியும் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறது. ஸோ காய்ஸ் இப்போ நம்ம பார்க்குறதாங்க வால்பாறையோட 9வது பெண்ணுங்க. ஸோ இங்கே நின்று அந்த டேமோட வியூ எல்லாமே தெரியும். படியில் நிற்பதை தவிர்க்கவும். Avoid traveling on footsteps. படியில் நிற்பதை தவிர்க்கவும். காய்ஸ் இப்போ நம்ம கரெக்டாக எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா அட்டைக்கட்டியில் தாங்க. ஸோ இங்கே தான் நம்ம வண்டிக்கு மோட்டர் பிரேக் போட்டிருக்காங்க. வாங்க போய் டீயை குடிச்சு நம்ம ட்ராவலை கண்டினியூ பண்ணலாங்க. நம்ம இப்போ பார்க்கறதுனால காடமரையோட செக் போஸ்ட்டுங்க. ஸோ இதுலேருந்து நம்ம ரைட்டில் போனால் தான் வால்பாறை போக முடியும். இப்போ நம்ம போகிற வழி காடமரை டேம் போகிற வழிங்க. ஸோ எல்லாமே ஃபாரஸ்ட் இது நம்ம வந்ததே ஃபாரஸ்ட் ரோடு தான். ஸோ இது அதை விட பெரியாக இருக்கும். வாங்க இன்னும் ட்ராவலை கண்டினியூ பண்ணலாம். ஃபஸ்ட்டு பெண்டே ரொம்ப சின்ன ரோடு தான் பார்த்தீங்கன்னா தெரியும். ரோட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன ரோடு தான். ஒரு வண்டி மட்டும்தான் ஒரு வண்டி தான் ட்ரைவ் பண்ணுற மாதிரி இருக்கும்.
இப்போ நம்ம இருக்கிற இடம்னா காடம்பரை. ஸோ காடம்பரையில் இருக்கிறவங்க இறக்கி விட்டுட்டு, ஸோ பெங்களூரில் இறக்கி விட்டுட்டு இதுக்கப்புறம் தானே காடம்பரை டேம் போவாங்க. வாங்க அதையும் பார்க்கலாம். காடம்பரை டேமுக்கு போயிட்டு இருக்கோம். போகிற ஒரு 2 கிலோமீட்டர் கூட இருக்காது, 2 கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்கிறேன். ரோடு ரொம்ப மாசம் இருக்கும். ஸோ இப்போ வந்ததை விட இந்த ரோடு கொஞ்சம் த்ரில்லிங் ஜாஸ்தி தான் இருக்கும்.
கைஸ் ஓவராலாக பார்த்தீங்கன்னா நம்ம காடம்பாறை டேமை ரீச் பண்ணிட்டோங்க. ஸோ அதுவும் நம்ம எதில் ரீச் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டிஎன்எஸ்டிசி BS6 புனல் மின்சார பறவையில் இன்னைக்கு நம்ம காடம்பாறை ட்ராவலை முடிச்சிருக்கோங்க. ஸோ இப்படிக்கு உங்கள் மதன். ஸோ இதோட நம்ம ட்ராவல் முடிஞ்சுங்க. ஸோ இப்படிக்கு உங்கள் மதன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸோ இதோட வீடியோ முடிஞ்சு இருந்தாலும் கொஞ்சம் டேமோட வியூவை பார்த்து வந்துருங்க. ஸோ காடம்பாறை டேம் வந்திருக்கோம். நான் ஃபஸ்ட்டு டைம் வந்திருக்கோம். ஸோ நம்ம டேமோட வியூவை பார்த்துட்டு அப்படியே கிளம்பலாங்க.